மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், வணக்கம். என்னுடைய அனுபவங்கள் சில பகிர்ந்துக்க விரும்புகிறேன். குரு என்பவர் ஒரு சரியான ஸ்டூடெண்ட்டுக்கு மிக்க தேவை மாஸ்டர். எதுக்கு தேவை அப்படின்னா, வேகமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்காக, வேகமாக ஆன்மீக வளர்ச்சி என்பது பெறுவதற்காக. ஆன்மீகம் என்பது a journey in the void அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியாத ஒரு உலகத்துல பயணம் செய்வது தான் ஆன்மீகம். தெரியாதது அப்படின்னு என்ன? ஆன்மாவுக்கு ஒரு அனுபவம் இல்லாதது நமக்கு தேவை. அனுபவம் இல்லாத பகுதியில நம்ம போகும்போது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் வாய்ட் தானே. அந்த மாதிரி ஒரு தெரியாத நிறைய சூழ்நிலைகள்ல எல்லாமே வரும்போதாகட்டும், நமக்கு தெரியாத விஷயங்கள்ல அறிமுகம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அங்க எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய ஃபெயில்யூர்ஸ் ஆகும், நிறைய மானங்கள் அவமானங்கள் எல்லாமே வருது. சோஷியல் டிஸ்பியூட்ஸ், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ், இன்டர்னல் சர்க்கிள் டிஸ்பியூட்ஸ், இது எல்லாமே வருது மாஸ். எதுக்காக அப்படின்னா, நாம ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறோம். அந்த டைரக்ஷன் எது அப்படின்னா, நம்முடைய ஆன்ம வளர்ச்சி எங்கேயோ அந்த டைரக்ஷன்ல தான் நாம போக முடியும். சிமிலர்லி நம்முடைய குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 டைரக்ஷன் இருக்கு. ஏன்னா 4 பேரும் 4 ஆன்மாக்கள், 4 வகையான உலகத்திலிருந்து 4 வகையான அனுபவங்களுக்காக 4 வகையான பகுதிக்கு சம்பந்தப்பட்ட ஆன்மாக்கள். ஒரு கர்மா, குடும்ப கர்மா என்பது இருக்கும் இல்லையா, அந்த கர்மா கிளியர் பண்றதுக்காக ஒரு இன்டர்னல் சர்க்கிள் ஃபார்ம் ஆகி ஒரு குடும்பமாக வருவாங்க. ஸோ 4 டைரக்ஷன், 4 வகையான ஆன்மாக்கள், 4 உலகத்திலிருந்து வந்திருப்பாங்க. டிஃப்ரென்சஸ் வில் பி ஆல்வேஸ் தேர். ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் வருது. சிமிலர்லி கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் சர்க்கிள் அப்படின்னா என்ன? பீப்புள் ஆஃப் சிமிலர் மைண்ட். அதாவது நானும் தியானம் பண்றேன், நீங்களும் தியானம் பண்றீங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் டிஸ்பியூட்ஸ் வருது. எதுக்காக அப்படின்னா, நம்ம தியானம் பண்ணாலும் ஒரு தனிப்பட்ட விதிகள் எல்லாமே இருக்கும் ஆன்மீகத்துல. அந்த விதிகள் ஃபாலோ ஆனாலும் கூட சில டிஸ்டர்பன்சஸ், சில டிஸ்பியூட்ஸ், இது எல்லாமே வருது. எதுக்காக அப்படின்னா, அங்கே கூட சேம் ரீசன் தான். ஒருத்தர் ஒரு உலகத்திலிருந்து வந்திருப்பாங்க, ஒருத்தர் ஒரு ஆன்ம நிலையில இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு நிலையில மாயா இருந்து வெளியே வந்திருப்பாங்க. விழிப்புணர்வோட லெவல் என்பது டிஃப்ரெண்டா இருக்கும். ஈவன் தோ we are on the same path, அங்க டிஸ்பியூட்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரும் மாஸ். இங்க யாரது தப்பு, யாரது சரி அப்படின்னா யாரது கிடையாது. யாருடைய தப்பு இல்லை. அவங்களுடைய பாதையில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா யாரும் கரெக்டும் கிடையாது. ஏன்னா விதிகள் யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு யார் சொல்லுவாங்க? இந்த குழப்பங்கள்ல எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் எல்லாமே வரும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் பண்றதுக்கு தான் ஒரு சத்குரு, ஒரு கிராண்ட் மாஸ்டர் என்பவர் தேவைப்படும். யாருன்னு கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம்? ஒரு 1000 பேரு ஸ்டூடெண்ட்ஸ், 1000 பேரு ஆன்மீக குழுவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 1000 பேருடைய அனுபவங்களும் இவங்களுக்கு இருக்கும். குரு, நீங்க எந்த விதமான அனுபவம் சொன்னாலும், எந்த விதமான சூழ்நிலை சொன்னாலும் அவங்க கிட்ட ஆல்ரெடி அந்த அனுபவம் இந்த பிறவிலையோ கடந்த பிறவிலையோ ஒரு 100 பிறவிக்கு முன்னாடியோ அவங்களுக்கு அதை தாண்டி இருப்பாங்க. அதுக்காக ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சொல்யூஷன் அவங்க சொல்லுவாங்க. நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காக மாஸ்டர்ஸ், ஒரு குரு என்பவர், ஒரு கிராண்ட் மாஸ்டர் என்பவர் நமக்கு எப்பவுமே தேவை. கிராண்ட் மாஸ்டர் என்பவர் எத்தனை நாள் உங்களுக்கு கூட இருப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்னு ஒரு 1% உங்களுக்கு அறிமுகம் படுத்திட்டு அவங்க போயிடுவாங்க. பிகாஸ் யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு த கிராண்ட் மாஸ்டர் இன்சைட் யூ. உங்களுக்கு ஒரு கிராண்ட் மாஸ்டர், உங்களுக்குள்ள ஒரு கிராண்ட் மாஸ்டர் அறிமுகம் ஆயிடுச்சு அப்படின்னா தட்ஸ் ஆல். The guru will disappear. In 99% யார் ஆக்டிவேட் பண்ணுவாங்க? உங்களுக்குள்ள இருக்கிற கிராண்ட் மாஸ்டர். நீங்க தான் உங்களுடைய பயணத்துல நீங்க தான் போகணும். இங்க வழிகாட்டி என்பது 1% ஒர்க்கு தான் வெளியில இருக்கும் கிராண்ட் மாஸ்டர் காமிப்பாங்க. மீதி எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். அந்த நேரத்துல நிறைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க பண்ற ட்ரையல்ஸ், நீங்க வாங்குற அந்த எரர்ஸ் பார்த்து நிறைய பேர் புரியாம உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நிறைய சோஷியல் டிஸ்டர்பன்சஸ் வருது, குடும்பத்துல அப்போசிஷன் வருது, எல்லாமே வருது. உங்களுடைய 99% உங்க கையில தான் இருக்கு. அந்த 99% ஆக்டிவேஷன் மோட்ல தான் இருக்கணும். வெளியில வர
டிஸ்டர்பன்ஸ் ஆகட்டும், கமெண்ட் ஆகட்டும், நம்ம கண்டுக்க கூடாது மாஸ்டர்ஸ். எப்போ நம்முடைய பார்வை இதன் மீது போகுமோ 99% ஆஃப் த கிராண்ட் மாஸ்டர் வில் நெவர் கெட் ஆக்டிவேட்டட். இதன் மீது தான் இருக்கணும் நம்முடைய பார்வை எல்லாமே. ஒரு கிராண்ட் மாஸ்டர்ஸ் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவோ சொல்ல முடியாத ஆழமான ஒரு உள்ளர்த்தம் என்பது இருக்கும். என்னுடைய 18 வருஷத்து பயணம் பத்ரிஜி கூட இருக்கும்போது சில எக்ஸ்பீரியன்சஸ் நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் மாஸ்டர். 2012 அரௌண்டு அக்டோபர் நவம்பர் மாசத்துல எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாங்க. என்லைட்டன்மெண்ட் எவ்ரிவேர், வெஜிடேரியனிசம் எவ்ரிவேர் அப்படின்ற 2 வெப்சைட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஏதோ அந்த நேரத்தில் வெப் டிசைனரும் கிடையாது, வெப் டெவலப்பரும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த சூழ்நிலையில எனக்கு வேணும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஐயப்ப சார் அவங்களுக்கு அந்த வேலை கொடுத்தாங்க. யூ ஜாயின் ஹிம் அப்படின்னு சொல்லி எனக்கும் கொடுத்தாங்க. 2 பேரும் நைட் அண்ட் டே உட்காந்து நமக்கு தெரியாது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படி வந்ததோ கூட தெரியாது. நாட்டுக்கதே வந்தது, டவுன்லோட் ஆகுது, டெக்னாலஜி எல்லாமே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளியே கேட்கும்போது யாரும் சொல்லிக் கொடுக்குற வாய்ப்பே இல்லை. நாங்கள் 2 பேரை நைட் அண்ட் டே உட்காந்து வேலை செய்து எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டு வித்தின் 2 months அந்த 2 வெப்சைட் ரெடி பண்ணி பிரமிட் வேலியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் போகணும். அந்த வெப்சைட் எல்லாமே ஹெவி கண்டென்ட் வெப்சைட். சும்மா அப்படி 4 ஃபோட்டோ 2 பேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வெப்சைட் கிடையாது. ஹியூஜ் கண்டென்ட், பேஜஸ் அண்ட் பேஜஸ் அண்ட் பேஜஸ் அண்ட் பேஜஸ், அத்தனை பேஜஸ். யார் டைப் பண்ணுவாங்க? ஒருத்தரால் பண்ண முடியாது. ஒரு 15 மெம்பர் 20 மெம்பர் வாலண்டியர் டீம் நைட் அண்ட் டே உட்காந்து பண்ணிரு. ஸோ அந்த டீம் எல்லாமே கூப்பிட்டு போய் பத்ரிஜிக்கு பிரமிட் வேலியில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் போய் அவர் பார்வையில் அது ரிலீஸ் பண்ணிரு. எல்லாருமே பேச வச்சாங்க. எனக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க, மைக்கு கொடுத்தாங்க, பேசு அப்படின்னு சொல்லி. அந்த வெப்சைட்டை பற்றி எல்லாமே பேசினதுக்கு அப்புறம் வாட் இஸ் யுவர் விஷ் அப்படின்னாங்க. எதுவும் இல்லை சார், விஷ் எதுவும் இல்லை எனக்கு அப்படின்னு. நோ, யூ ஹாவ் டு விஷ் சம்திங் அப்படின்னாரு. திடீர்னு எதுவுமே ஞாபகமே வரல. சடனாக ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒரு ரே ஆஃப் லைட், ஒரு ரே ஆஃப் தாட், என்னுடைய தாட் கிடையாது அது, அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் வந்தது மைண்டில். எப்பயோ பார்த்துருந்தேன். ஓஷோவோட புக்ஸ் எல்லாமே 650 புக்ஸ் ஒரு லைப்ரரி இருக்கு புனேல. வெரி வெரி பியூட்டிஃபுல் லைப்ரரி. வேர்ல்டு லாங்குவேஜ்ல நிறைய லாங்குவேஜஸ்ல அந்த புக்ஸ் எல்லாமே இருக்கு, ஓஷோ அவர்களுடைய புத்தகங்கள். சார், நான் ஓஷோவோட லைப்ரரி இன்டர்நெட்ல பார்த்துருக்கேன். ஒரு ஃபோட்டோ வந்துருந்துச்சு, அது பார்த்தேன் சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேர்ல்டு லாங்குவேஜில் எல்லாமே இருந்துச்சு. அந்த மாதிரி லைப்ரரி உங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். அது கேட்டுட்டு யூ வில் டூ இட் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ புரியல என்னான்ட்டு. அதுக்கு சம்மந்தப்பட்ட நாலேஜ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபோட்டோஷாப் அப்படின்னாலும், ஒரு கோரல் ட்ரா அப்படின்னாலும், ஒரு இல்லஸ்ட்ரேட்டர் அப்படின்னு எந்த டிசைனிங் சாஃப்ட்வேர் நாலேஜ் கூட இல்லை அந்த நேரத்தில். அது ஏதோ ஒரு ஹாபி மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு பத்ரிஜி புக்ஸ் எல்லாருக்குமே இலவசமாக நான் கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய புத்தகங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு முழுவதும் போகுது. ஸோ இந்த மாதிரி செயல்கள், நாம் பண்ற செயல்கள், நாம் செய்யற தியானம், அதன் மூலமா கிடைக்கிற எனர்ஜி எல்லாமே கிரியேஷன் ஒர்க்ஸுக்கு பயன்படுத்திக்கணும். 4 பேர் கமெண்ட் கொடுப்பாங்க. அந்த கமெண்ட் வச்சு நமக்கு என்ன வருது? யூ ஆர் டெஸ்ட்ராயிங் த கிரியேட்டிவ் எனர்ஜி ரிசீவ்ட் இன் மெடிடேஷன். அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி எப்பவுமே ஸ்டோர் இட் ஃபார் கிரியேஷன் ஒர்க்ஸ். ஒரு புக்கு நீங்கள் வெளியே கொண்டு வருவீங்க, எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் தெரியுமா? ஒரு டிசைனர் கூட கோஆர்டினேட் பண்ணும், டிரான்ஸ்லேட்டர் கூட கோஆர்டினேட் பண்ணும், டைப்பிஸ்ட் கூட கோஆர்டினேட் பண்ணும், பிரிண்டர் கூட கோஆர்டினேட் பண்ண, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூய்மையான எண்ணம் இருக்கணும். எல்லார் கைக்கும் போகும்போது we should ensure that the energy in the book will not distort. நான் அதுதான் பார்ப்பேன் மாஸ்டர். ஒரு புக்கு வெளியே ஒருத்தர் கைக்கு போகுது அப்படின்னா அந்த புக்கில் அவர் கைக்கு போகிற நேரத்து வரைக்கும் அந்த எனர்ஜி டிஸ்டார்ட் ஆகக்கூடாது. அவர் கைக்கு போனதுக்கு அப்புறம் நமக்கு நம்ம பவுண்டரியில் இல்லை, அவரோட பவுண்டரிக்கு போயிடும். ஸோ நம்முடைய கிரியேட்டிவ் எனர்ஜி இந்த மாதிரி கிரியேஷன் ஒர்க்ஸ்க்கு பயன்படுத்தும். தமிழ்நாட்டு முழுவதும் 10,000 பிரமிட் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு மகா சங்கல்பம் இருக்கு எனக்கு. என்னுடைய சங்கல்பம், என்னுடைய ஆன்ம சக்தி, என்னுடைய தியான சக்தி எல்லாமே அதன் மீது தான் இருக்கணும். என்னுடைய பார்வை எல்லாமே எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு நோக்கம் என்பது இருக்கும். அந்த நோக்கத்தின் மீது
உங்களுடைய தியான ஆற்றல், ஆன்ம சக்தி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். யூ ஹாவ் டு பி வெரி வெரி அவேர். எதுக்காக அப்படின்னா நம்முடைய எமோஷன்ஸ் மூலமா நிறைய எனர்ஜிஸ் எல்லாமே ட்ரெயின் ஆகுது. ஆல்வேஸ் நம்முடைய அவேர்னஸ், நீங்க இந்த 5 சென்சரி ஆர்கான்ஸ் எது மேல இருக்கு அப்படின்றது மேல அவேர்னஸ் இருக்கணும். உங்களுடைய மைண்ட்ல என்ன தாட் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மேல அவேர்னஸ் இருக்கணும். அந்த தாட்டின் மூலம் எந்த வகையான எமோஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்ற மேல அவேர்னஸ் இருக்கணும். அப்புறம் குரு இல்லாத நேரத்துல ஒரு மாதிரி, குரு இருக்கும்போது ஒரு மாதிரி இருந்தால் யூ ஆர் நாட் கால்ட் as a மாஸ்டர். குரு சில விதிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தட். எவ்வளோ பெரிய தடை இருந்தா எவ்வளோ என்ன நமக்கு வருது இஃப் யூ ஆர் நாட் யூசிங் இட் ப்ராப்பர். எவ்வளோ ஆழமான ஆஸ்ட்ரல் டிராவல், சூட்சமமான ஆஸ்ட்ரல் டிராவல் உங்களுக்கு பண்ற ஸ்கில் இருந்தா you are not using your astral body properly, what's the use? நிறைய புத்தகங்கள் எல்லாமே படிச்சிருக்கீங்க, நிறைய சொற்பொழிவுகள் எல்லாமே கேட்டிருக்கீங்க. பட் உங்களுடைய வார்த்தைகள்ல தூய்மை அப்படின்றது இல்லாம இருந்தா how can you be called as a master? நீங்க you have to be aware. 99% உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிராண்ட் மாஸ்டரை வெளியே கொண்டு வருவதன் மீது உங்களுடைய கவனம் என்பது இருக்கணும். உள்கவனம் அப்படின்றது அதுதான். வெளியே நிறைய பேர் வருவாங்க, பேசுவாங்க, திட்டுவாங்க, கத்துவாங்க, உங்கள அந்த சூழ்நிலைக்கு எல்லாமே நீந்தா காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஓகே. 99% கிராண்ட் மாஸ்டர் நமக்குள்ள இருக்கிறவங்கன்னு ஆக்டிவேட் பண்றதுக்கு ஏதாவது சொல்றாரா? இல்லையே. நாம சொல்றோமா அவங்களுக்குள்ள இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் ஏதாவது எப்படி வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி? இல்லையே. நமக்கு தெரியாத அவங்களுக்குள்ள எப்படி வர வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ மை டியர் மாஸ்டர்ஸ், ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு எமோஷன்ஸும் நம்முடைய பார்வையும் இஸ் கன்சியூமிங் யுவர் எனர்ஜி. பிவேர் ஆஃப் இட் மாஸ்டர். தெலுங்குல ஒரு பாடு இருக்கு. பலுக்கே బంగారం అయ్యనా కోదండరామ పలుకే బంగారం అయ్యనా. பலுக்கு அப்படின்னா சொல்லு, பங்காரம் ஆயனா அப்படின்னா தங்கமாகி விட்டது அப்படின்னு. உள்ள எனர்ஜியே இல்லாம உங்களுடைய வார்த்தை ஒரு வார்த்தை விட்டா அது தங்கம் எப்படி ஆகும்? வெள்ளி கூட ஆகாது, பித்தல் கூட ஆகாது, இரும்பு மாதிரி இருக்கும். அந்த இரும்பு வார்த்தை வச்சு என்ன பண்றது? யூ ஹாவ் டு பி, உங்களுடைய வார்த்தைகள் எல்லாமே கோல்டன் வேர்ட்ஸா இருக்கணும். அதுக்கு எனர்ஜி என்பது மிக முக்கியமானது, விழிப்புணர்வு என்பது மிக முக்கியமானது, எமோஷனல் பேலன்ஸ் அப்படின்றது மிக முக்கியமானது. நம்ம 5 சென்சரி ஆர்கான்ஸ் உள்ள என்ன போகுது அப்படின்றது மேல கவனம் என்பது இருக்கணும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.